அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் குணசேகரன் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது காஞ்சனங்குடி கடற்கரை பகுதியிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முகத்துவாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஆறும் கடலும் ஒன்றா சேர்ற இடம். அதை தான் நம்மளுடைய பால்பாண்டி அண்ணன் அவங்க டீமோடு சேர்ந்து நம்ம கடலுக்குள்ள போய் பார்க்க போகிறோம். அந்த வகையில் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடங்களில் வந்து ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு இயற்கையில் ரசிக்கலாம், உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். போட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கீரப்பா அந்த தர்காவை தாண்டி உள்ள கடற்கரை ஏரியாவில் இங்கே தான் வந்து அந்த ஆறு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆறு எங்கேருந்து வருது அப்படின்னா கோரைக்குட்டம், அந்த ராமநாதபுரம் பகுதிகளில் உள்ள எல்லா தண்ணிகளுமே கடைசியாக கோரைக்குட்டம் பாலம் வழியாக வந்து கடற்கரையை சேர்ந்து அடையுது. இந்த இடத்துல தான் ஆறும் கடலும் ஒன்றா சேர இடம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கடலில் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆற்றுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஆற்றுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே ஒரு இயற்கையில் ரசிக்கிற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே பார்ப்போம். கடல் தண்ணியிலேருந்து நம்மளுடைய ஆற்று பகுதி ஜாயின் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆறோட தண்ணிகள் எல்லாமே அதிகமாக வருது. பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காலை வேளைகளில் வந்து தண்ணியோட வரத்தை கம்மியாக தான் இருக்கும், போக போக தான் அதிகமாக இருக்குன்னு. அதனால தான் அந்த மணல் திட்டு எல்லாமே பார்க்க முடியுது. சரியாக ஒரு சாயங்காலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மணல் திட்டு பார்க்க முடியாது, இங்கே நிற்கவும் முடியாது. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏரியா இருக்குது. அதாவது இந்த இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியோட வந்து அந்த இழுப்பு விஷயம் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஆறுலேருந்து வர நம்ம கடலை அடைஞ்சு ஆறுக்கு போக போகிறோம். இது பின்னாடி வியூ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நம்மளுடைய நிறைய ஊர்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் தண்ணி உள்ளே போட்டுட்டு வர மாதிரி அந்த இடங்களில் நிறையா பார்க்கு பூங்கா எல்லாமே வச்சு நிறைய சுற்றுலாத்தலையாக மாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பகுதி நம்ம காஞ்சனங்குடி பகுதியிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் வந்து நல்லா தென்னை மரங்கள், அந்த கருவு மரங்கள் இடையில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பறவைகளோட சரணாலயம் இங்கே நிறையாவே இருக்குது. அதாவது நம்மளுடைய கோரைக்குட்டம் பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம போகும்போது நிறைய பறவைகள் எல்லாமே பார்த்துட்டு போகலாம். ஒரு அருமையான ஒரு ஆற்றுப்படுகை, இந்த பக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்று தண்ணீர் எல்லாமே கடற்கரை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை அப்போஸ் பண்ணி நம்ம போகும்போது 2 கரைகள்லையுமே ரொம்ப அழகழகாக பார்க்கலாம். அதையும் தாண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தீவுகளில் வந்து நிறைய செடிகள் இருக்கும். அந்த செடிகள் எல்லாமே ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே உள்ள தண்ணீர் வரது அந்த ஆழம் காரணமாக இப்போதைக்கு நம்மளால் உள்ளே போக முடியல. கண்டிப்பாக நாளைக்கு நாளை கழிச்சு எடுக்கிற ஷூட்டில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே கண்டிப்பாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் கௌதம் குணசேகரன். நன்றி, வணக்கம். சேர்ந்த அண்ணன் விஜயகுமார் தான் அடுத்து பேச போகிறானே. வணக்கண்ணே. வணக்கண்ணே. இப்போ நம்ம கடற்கரை பகுதியிலேருந்து அந்த ஒரு நல்ல பூங்கா மாதிரி உள்ளே போகுதுண்ணே. ஆமாண்ணே. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களாண்ணே? ஏற்கனவே போயிருக்கோம். உள்ளே என்னென்ன இருக்குண்ணே? உள்ளே வந்து இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து அதாவது கோரைக்குட்டம் இருக்குது. கோரைக்குட்டம் போகையில் நல்லா மீன்கள், ஆத்துவாயினால நல்லா மீன்கள் எல்லாமே இருக்குது. ஓகே. 2 சைடு நல்லா வந்து ஃபாரஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக ஃபாரஸ்ட் மாதிரி. இப்போ எதுவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து? இன்னும் எதுவும் பண்ணலைங்க. இன்னும் எதுவும் பண்ணல. இது ஒரு சுற்றுலாத்துறையை அதை மாற்றினோம்னா அந்த இடத்துல ஒரு படகு போக்குவரத்துலாம் விட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்? படகு போக்குவரத்து விட்டால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா படகு போக முடியாமல் படகு வந்து ஆழம் இல்லாததுனால போக முடியும். இப்போ இதை நம்ம டெவலப் பண்ணோம்னா இதை ஆழப்படுத்தணும். இதை ஆழப்படுத்துறதுனால நம்மளுக்கு அதிகமான சுற்றுலாத்துறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம்னு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சுற்றுலாத்துறையாக